ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி பிரச்சார் வாகினி 3ல் வந்து நம்ம நதி, அதாவது நிபந்து பார்க்க போகிறோம். நிபந்தில் ஃபஸ்ட்டு ஒன். இது பேஜ் நம்பர் 245ல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துட்டு நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிபந்து எழுத சொல்லுவாங்க. நிபந்துனா அதை பற்றி நம்ம எழுதணும். நம்ம தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் எழுதுகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும். நிபந்த் வந்து பாக் 6, அதாவது 6th பார்ட்டில் நிபந்த் இருக்குது. நிம்லிக்கத் சீர்ஷக்கோம் பர் நிபந்த் லிக்கியே, கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் அப்படின்னா அந்த பர் அப்படின்னா அது மேலே நிபந்த் லிக்கியே, கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பை வச்சுட்டு நம்ம கட்டுரை எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில கட்டுரைகள் இருக்குது. நதி, பண்டுபி. நதி அப்படின்னா ரிவர், பண்டுபின்னா சப்மரைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவாக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நதி பார்க்கலாம். நதியோ சே ஹமே பஹுத் சே லாப் ஹோத்தே. ஃபஸ்ட்டு நதி அப்படின்னா என்ன, ரிவர் நமக்கு தெரியும். ஓகேங்களா. நதியோ சே ஹமே, நமக்கு பஹுத் சே லாப் ஹோத்தே, நதிகளினால் நமக்கு நிறைய லாபங்கள் இருக்கின்றன. ஓத்தே ஹைன் இருக்கின்றன. ஹிந்துஸ்தான் மே ஜியாதாத்தர், அதாவது அதிகப்படியான லோகோங்கே ஜீவன் கா ஆதார், இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்களின் ஜீவன் கா ஆதாரம்னா வாழ்வாதாரம். ஸோ அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம், முழுமையான ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு சோர்ஸ், அதாவது வழி, வாழ்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழியாக என்ன இருக்குது அப்படின்னா கேத்தி ஹை, விவசாயம் தான் இருக்கிறது. கேத்தி கேலியே, அந்த நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா சுந்தர் அவர் உபஜாவு பூமி தயார் கர்னே காக்காம், நம்ம விவசாயம் பண்ணுறதுக்காக கேத்தி கேலியே, விவசாயத்திற்காக அழகான மற்றும் உபஜாவு, உபஜாவுனா வளமான, பூமி, பூமினா நிலம், தயார் கர்னே காக்காம் அதை உருவாக்குறதுக்கான வேலை நதியாங் கர்த்தி ஹைங். ஸோ நதிகள் தான் அந்த உருவாக்குறதுக்கான வேலையை செய்கின்றன. நதியோं के जल से ही आसपास के खेतों की सिंचाई होती, நதிகளினால, நதிகளின் தண்ணியினால், ஆஸ்பாஸ் கி அக்கம்பக்கத்தினால, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய கேத்தோனா விளைநிலங்களுக்கான, சிஞ்சாயி, சிஞ்சாயினா பாசனம். ஸோ ரிவர் வாட்டர் மூலமாக மட்டுமே தான் வந்து என்ன பண்ணுறோங்க, நம்ம தண்ணி பாசனம் கிடைக்குது. அதுதான் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நதியோங்கே ஜல்சேஹி, நதிகளின் நீர்களினால் மட்டுமே என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பாஸ்கே கேத்தோங்கி சிஞ்சாயி ஹோத்தி, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் நடக்கிறது. தேஷ்கே பீத்தரி மார்கோமே நதியோங் ஜல் மார்க் கா காம் கர்த்தி ஹை. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம நதிகள் நம்ம விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தேஷ்கே பீத்தரி, நாடுகளின் உள்ளே போகும்போது என்ன பண்ணுது, உட்புறமாக போகிற அந்த நதிகள் வந்து ஜல் மார்க், அதாவது நீர்வழி போக்குவரத்து, ஜல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும், நீர்வழியில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக, அதாவது பயணிக்கிறதுக்கான காம் கர்த்தி வேலையை செய்கின்றன. இன்ஹிக்கே துவாரா அப்படின்னா இதன் மூலமாக வியாபார் அவர் ஆவாகமன் ஹோதாகை. ஸோ நம்ம நதிகள் மூலமாக போக வர இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், வியாபாரம் மற்றும் ஆவாகமன் அப்படின்னா போக வர்றதுக்கு அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது ஹோத்தாகை நிகழ்கின்றது. ஸோ நதிகளின் மூலமாக வியாபாரமும் போக்குவரத்தும் நடக்கிறது. சடக்கோं और स्थल मार्गों की अपेक्षा नदियों के द्वारा आने जाने में सहूलियत होती है और व्यव्य भी कम पड़ता. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சடக் அப்படின்னா ரோடு. ஸோ நம்ம ரோடு வழியில், தரை வழியில் போகிறோம் இல்லையா, சடக்கோனா ரோடு, ஸ்தல் மார்க்கம். ஸோ ரோட் மற்றும் தரை வழி போக்குவரத்தினுடைய அந்த போக்குவரத்து வந்து கம்பேர் பண்ணும்போது அபேக்ஷா நதியோசே, அந்த போகிறத விட நதியோங்கே துவாரா, நதிகள் மூலமாக ஆனே ஜானேக்கே சஹூலியா, அது வந்து நமக்கு நன்மையை தருது. ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வெவ்விய செலவு கூட, வெவ்விய அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவு, நமக்கு அதுக்காகிற செலவு வந்து கம்மியாக ஆகுது. ஸோ நீர்வழியில் போகிறதுனால செலவும் கம்மியாகிறது, நன்மையாகவும் இருக்குது. நதியோங்கே தட்டுவர்த்தி பிரதேஷ், நதியினுடைய கரை இருக்கக்கூடிய பக்கங்க, அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், நதியினுடைய தட்டு அப்படின்னா கரை, தட்டுவர்த்தி அப்படின்னா கரை பகுதியில் இருக்கக்கூடிய, பிரதேஷ் அப்படின்னா இடம், பிரதேசம் சொல்லுவோம் இல்லையா அது. ஜல்வாயு அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய சுற்றுச்சூழல். ஸோ அந்த இடத்துல இருக்க அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குது, ஸ்வஸ்தியகர் அப்படின்னா தூய்மையாகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நீரோட்டம் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கிறதுனால, ஸோ சுற்றி இருக்கிற இடங்கள் அதனுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வஸ்தியகர் ஹோத்திஹை, ஸோ நல்லா தூய்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி சுபஹ ஷாம், காலையிலும் மாலையிலும் நதிக்கே கினாரே, நதியினுடைய கரையில் நம்ம என்ன பண்ணலாம், நதிக்கே கினாரே கூம்கர் திமாகுக்கோ
தரோ தாசா கியா ஜா சக்தா. தரோ தாசா அப்படின்னு சொன்னால் நம்ம புத்துணர்ச்சி அடைய முடியும். எப்படி? காலையிலும் மாலையிலும். சுபஹ ஷாம். சுபஹங்கிறது காலை, ஷாம்ன்றது மாலை. நதிக்கே கினாரே, நதியின் கரையில் கூம்கர் அப்படின்னா சுற்றிட்டு வர்றது. நம்ம வாக்கிங் போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றதுனால திமாக்னா மூளை. தரோ தாசா கியா ஜா சக்தா, நம்ம மூளையை என்ன பண்ண முடியும்? புத்துணர்ச்சியாக ஆக்க முடியும், அதாவது ரெஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியும். அவர் ஷரீர்கி தக்கான் மிட்டாயி ஜா சக்தா, உடம்பினுடைய டயர்ட்னஸ், அதாவது நம்ம சோர்வாக இருப்போம் இல்லையா, ஸோ அதுவும் கூட என்ன பண்ண முடியும்? போக்க முடியும். மிட்டாயி அப்படின்னா நீக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். தக்கான் பி மிட்டாயி ஜா சக்தா ஹை, ஸோ நம்ம அதையும் பண்ண முடியும். நாவ் மே பைட்கர், படகுல உட்காந்துக்கிட்டு, நாவ் அப்படிங்கிறது படகு, மே அப்படின்னா படகில், பைட்கர் மீல் தோ மீல், அதாவது மீலுங்கிறது நம்ம அளவு, நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய அளவில் மைல்னு சொல்லுவாங்க. மைல் தூரம், 2 மைல் தூரம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி படகுல உட்காந்து, நாவுமே பைட்டுக்கர் படகுல உட்காந்து, மீல் தோ மீல் அப்படின்னா 1 மைலோ இல்லை 2 மைலோ, கி ஜல் யாத்திரா கர்க்கே, நம்ம அந்த மாதிரி தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதுனால கிண்ண மண்கோ, சோர்வாக இருக்கிற மனசுக்கு நவ ஸ்பூர்த்திமய, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி. அதே மாதிரி மனசுக்கும் என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்பூர்த்திமய. நம்ம எப்போல்லாம் டவுனாக இருக்குமோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி படகு சவாரி பண்ணும்போது நம்ம அதை ரெஃப்ரெஷ் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பனாயா ஜாசக்தா, அதுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரெஃப்ரெஷ்மெண்ட். நதியோ கே பிரவாகசே, நதிகளினுடைய அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, ரிவர் அப்படிங்கிறாலே ரன்னிங் வாட்டர். ஸோ ரன்னிங் போயிட்டே இருக்கும் இல்லையா வாட்டர், அந்த மாதிரி போகிறதுனால பஞ்சக்கியாங் வாட்டர் மில் சலாயி ஜாதி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? விண்மில் மாதிரியே வாட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மில்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பஞ்சக்கியாங். அந்த ரன்னிங் வாட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்? வாட்டர் மில்லும் வைக்க முடியும். சலாயி ஜா சக்தா, அதையும் செய்ய முடியும். சலாயினா ஓட்ட முடியும். நதியும் கே பிரபாத்தோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். நதிகளினுடைய பிரபாத்தோம் சே பிஜிலி பைதா கி ஜா சக்தி, கி ஜாத்திகை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நதிகளினுடைய அந்த வாட்டர் ஃபால்ஸ் மூலமாக, பிஜிலி அப்படிங்கிறது கரண்ட்டு, பைதான்றது உருவாக்கம். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்? கரண்ட்டை உருவாக்க முடியும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் மூலமாக நம்ம கரண்ட்டை உருவாக்க முடியும். நதியோं के साफ रखने के उद्देश्य में से हिंदू संस्कृति में नदियों की महिमा का गान किया जाता है. நதியோं को, அதாவது நதிகளை, சாஃப் ரக்னே கே உத்தேசிய, தூய்மையாக வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த எய்மில், லட்சியத்தோடு என்ன பண்ணுறாங்க? இந்து சன்ஸ்கிருதி, இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் நதியோं की महिमा का गान किया जाता है, நதிகளினுடைய மகத்துவம், மகிமா அப்படின்னு சொன்னால் மகிமா அப்படிங்கிறது மகத்துவம், அதனுடைய மகத்துவத்தை கான் கியா ஜாத்தாகை, நதிகளை வந்து என்ன பண்ணுவாங்க? அதை புகழ்ந்து பாடுவாங்க. ஸோ அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் வந்து இந்து கல்ச்சரில் நதிகளை புகழ்ந்து பாடுறாங்க. இஸ் பிரகார் நதியோं से मानव समुदाय को अनगिनत लाभ हो रहे हैं. ஸோ இந்த மாதிரி மனித குலத்திற்கு, மாணவ சமுதாய அப்படின்னா மனித குலத்திற்கு, ஸோ மனித சமூகத்திற்கு, அன்கினத் அப்படின்னா எண்ணிக்கையே பண்ண முடியாது, எண்ண முடியாத லாபங்கள் ஹோ ரஹே ஹை நடந்துக்கிட்டே இருக்கு. உன்ஹே சாஃப் சுத்ரா ரக்னா ஹமாரா கர்த்தவிய, அவைகளை தூய்மையாக வைத்துக்கொள்ள. சாஃப் சுத்ரா அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கிறது, ரக்னா அப்படின்னா வச்சுக்கிறது, சுத்தமாக வைத்துக்கொள்ளுதல், ஹமாரா நம்மளுடைய கர்த்தவிய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் கொடுக்குற நதிகளை நம்ம என்ன பண்ணணும்? நதிகளை தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த கட்டுரை. ஸோ ஒரு வாட்டி படிங்க, படித்து எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். இதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி ராஷ்டிரபாஷா பாடங்கள் படிக்கிறதுக்கு ரமகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ராஷ்டிரபாஷா ஒரு கேப்ஷன் போட்டு நான் அதில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்படியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய டவுட்ஸ் வந்து உடனடியாக தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.